ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தைகள் கிதியோனுக்கு நேராக வந்த பொழுது கிதியோன் அதை உணரவில்லை. இன்றைக்கும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் அழைக்கிறார். கிதியோன் பயந்து போய் இரவோடு இரவாக எதிரிகளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அவன் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. ஆண்டவரே, நான் பராக்கிரமசாலியா? நான் ரொம்ப பயந்தவன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அனுப்புகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்பும் பொழுது அவனுக்கு பராக்கிரமசாலியாய் மாறுகிறான். ஆண்டவர் உங்களையும் இந்த நாளிலே இந்திய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் கைகளிலே தந்திருக்கிறார். நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போங்கள். பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஆனால் உங்களை அனுப்புகிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை தியானித்து பாருங்கள். அவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய அந்த கைகளில் உங்களை ஒப்பு கொடுங்க. பயந்து கொண்டிருந்த இருக்கிற உங்களையும் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறேன். பராக்கிரமசாலியே என்று அன்றைக்கு கிதியோனை அழைத்தீரப்பா. இன்றைக்கும் 1000 இளைஞர்களை பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கைகளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து பயந்து கொண்டிருக்கிற நாங்கள் பராக்கிரமசாலிகளாய் மாறட்டும் அப்பா. இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கென்று எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.